வாழ்க்கையில முன்னேற வசதி வாய்ப்புகளை விட விடாமுயற்சி தான் முக்கியம்னு நிரூபிச்ச ஒருத்தரோட கதைய இன்னைக்கு நாம கேட்க போறோம். அவர்தான் இந்தியாவோட 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு சூரியகாந்த் அவர்கள். ஆரம்ப காலம் 1962 பிப்ரவரி 10ஆம் தேதி ஹரியானா மாநிலத்தோட ஹிசார் நகர்ல சூரியகாந்த் பிறந்தார். சாதாரண ஒரு மாணவனா தன் பயணத்தை ஆரம்பிச்ச அவர் 1984ல ரோஹ்தக் மதிரிஷி தயானந்த் பல்கலைக்கழகத்துல சட்டப்படிப்பை முடிச்சார். அதே வருஷம் ஹிசார் மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரா தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சார். படிப்படியான வளர்ச்சி. திறமை இருந்தா காலம் நமக்கான வழியை திறக்கும்னு சொல்லுவாங்க. 1985ல சண்டிகருக்கு மாறி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா பணியாற்றினார். அவரோட அர்ப்பணிப்பை பார்த்து 2000வது வருஷம் ஹரியானா மாநில அரசோட வழக்கறிஞரா நியமிக்கப்பட்டார். 2004ல அதே நீதிமன்றத்தோட நிரந்தர நீதிபதியாவும் உயர்ந்தார். உச்சத்தை தொடுதல். நீதிபதி சூரியகாந்த் வேலையில பிஸியா இருந்தாலும் தன்னோட தேடலை நிறுத்தல. 2011ல சட்டத்துறையில முதுகலை பட்டமும் வாங்கினார். அப்புறம் என்ன, அவரோட அனுபவம் அவரை 2018ல ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா ஆக்குச்சு. அடுத்த வருஷமே, அதாவது 2019ல இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியா டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். இதோ 2025 நவம்பர் 24ஆம் தேதி இந்திய நீதித்துறையோட மிக உயரிய பதவியான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா அவர் பொறுப்பேற்றிருக்கார். 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி வரை அவர் இந்த பதவியில இருந்து நாட்டுக்கு சேவை செய்வார். மாவட்ட நீதிமன்றத்தில இருந்து உச்சநீதிமன்ற தலைமை வரை சூரியகாந்த் அவரோட இந்த பயணம் கனவு காண்ற ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பெரிய பாடம். முயற்சி செஞ்சு